வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. பொதுவாகவே நடுத்தர குடும்பங்களின் ஒரு சொல் மாச கடைசி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் வருஷ கடைசியில் நிற்கின்றோம். மாச கடைசியில் ஒருவேளை வருமானம் தீர்ந்து போயிருக்கலாம். கடினமான ஒரு சூழ்நிலைதான். வருஷ கடைசியில் என்ன கணக்கு பார்க்க வேண்டும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? பயனுள்ள வாழ்க்கையா, அர்த்தமுள்ள வாழ்க்கையா? யூஸ்ஃபுல் லைஃப் ஆர் மீனிங்ஃபுல் லைஃப்? எல்லோருமே உபயோகமான பயனுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்போம். ஆனால் மீனிங்ஃபுல் லைஃப், அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோமா? அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற நேரம் இது. அதே நேரத்தில் புதிய வருடத்தின் நினைவுகளும் நம் மனதிலே வந்து கொண்டேதான் இருக்கும். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே வருஷ கடைசியிலே நிற்கின்றோம். புதிய வருடத்தை சந்திக்க போகின்றோம். இந்த சமயத்திலே 4 காரியங்களை நாம் நினைவு கூர்ந்தால் அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலாவது காட்ஸ் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற, காண்பிக்கின்ற அன்பு, பலன்தான் கிருபை. இந்த வருஷத்திலே எத்தனை மரணங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை வியாதிகள். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை உயிரோடு சுகபலனோடு வைத்திருப்பதற்காக அவருடைய கிருபையை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த கிருபை எப்போது கிடைக்கும்? 118ஆம் சங்கீதத்திலே அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கின்றோம். நோ ஸ்டாக் போர்டு, தீர்ந்து போகாது. எதற்காக இந்த கிருபை? நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதற்காக, அதிகாலையிலே நாம் பலப்படுவதற்காக இந்த கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆம், இந்த வருடம் முழுவதும் அவருடைய ஒப்பற்ற கிருபை நம்மை தாங்கினது. இரண்டாவதாக காட்ஸ் கைடன்ஸ், ஆண்டவரின் வழி நடத்துதல். குழப்பமான ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை இந்த வருடம் முழுவதும் வழி நடத்தி இருக்கின்றார். யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே சீகேம் என்ற இடத்திலே குடும்பமாக இஸ்ரவேலர் கூடின பொழுது அங்கே ஆண்டவர் தங்களை வழி நடத்தினதை யோசுவாவின் மூலமாக நினைவு கூறுகின்றார்கள். மலரும் நினைவுகள். உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 12 வசனங்களிலும் மோசேயும் ஆண்டவர் தங்களை வழி நடத்தினதை நினைவு கூறுகின்றார். ஆம், ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கின்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மேய்ப்பனை போல அவர் தமது மந்தையை மேய்க்கிறார், மெதுவாய் நடத்துகின்றார். அன்பானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். மூன்றாவதாக காட்ஸ் ஜெனராசிட்டி ஆர் குட்னஸ், ஆண்டவரின் தயாள குணம், நற்குணம். இன்றைக்கு உலகத்திலே நல்லவர்களை பார்க்க முடிவதில்லை. யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் பழகுகிறார்கள். உண்மையாய் நம்மை நேசித்து பழகுகின்ற மக்கள் மிகவும் குறைவு. நல்லவர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கின்றது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 68ஆம் வசனத்திலே தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கின்றீர். ஆம், அன்பானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கின்றார்.
நான்காவதாக காட்ஸ் கேரண்டி, ஆண்டவரின் உத்தரவாதம். அவருடைய கிருபைக்கு, வழி நடத்துதலுக்கு, நன்மைகளுக்கு உத்தரவாதம் உண்டு. இதை நாம் நம்ப வேண்டும். நேற்று மட்டுமல்ல, இந்த வருஷம் மட்டுமல்ல, தொடர்ந்து புதிய வருடத்திலும் ஆண்டவர் என்னை இவ்விதமாக ஆசீர்வதிப்பார் என்ற உத்தரவாதம் எனக்கு உண்டு என்பதை நம்ப வேண்டும். மோசே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே, யார் என் கூட வருவார்? புதிய பாதையிலே செல்ல வேண்டும், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே யோசுவா திகைத்து நிற்கிறார். 5-9 வசனங்களிலே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், கலங்காதே, திகையாதே. 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆம் அன்பானவர்களே, இந்த உத்தரவாதத்தையும் நாம் இன்றைக்கு நினைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் தன் அனுபவத்தை காண்பிக்கின்றார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். 3 காலங்களிலும் ஆண்டவரை அவர் நம்புவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கின்றார். அவருடைய கிருபையை, அவருடைய வழி நடத்துதலை, அவருடைய தயாளத்தை, அவருடைய உத்தரவாதத்தை நினைவு கூறுவோம், நன்றி செலுத்துவோம், நம்பிக்கையோடு புதிய வருஷத்தை காண்பதற்கு ஆயத்தப்படுவோம். நேற்று உங்களை வழிநடத்தின ஆண்டவர், இந்த வருடம் முழுவதும் உங்களை வழிநடத்தின ஆண்டவர் நாளையும் புதிய வருடத்திலும் உங்களை நடத்துவார், வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.